ஹலோ சார், ஸ்டாலின் சார், தீய சக்தி ஸ்டாலின் சார், வணக்கம். ஒரு விஷயம் உங்களுக்கு பர்சனலாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டாலின் சார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தின மாதிரி நடத்தியிருந்தார். அதில் நம்ம விஜய் அண்ணனுக்கு என்னென்ன மாதிரி அந்த செங்கோல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி டூப்ளிகேட்டு அவர் என்ன பண்ணாரோ அதே கொண்டு வந்து ஸ்டாலின் சாருக்கு கொடுத்து ரேம்ப் வாக்கெலாம் வந்து நடத்துனீங்க. பார்க்குறதுக்கு இந்த நம்ம வடிவேல் சார் இருக்கார் இல்லையா, அவர் காமெடி பண்ணால் எப்படி சிரிப்பு வருமோ அதே மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த விஷயத்தை கூட ஒரு சுயமாக சிந்திக்க முடியாத ஒரு தொண்டர்களை தான் நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. எதுக்கு இப்படி ஈயடிச்சா காப்பி மாதிரி பண்ணுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து கரப்ஷன் என்னென்னமோ புதுசு புதுசாக கரப்ஷன் பண்ணுறீங்க, ஊழல் பண்ணுறீங்க, ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியும், என்னென்னமோ அதெல்லாம் ட்ரிக்ஸ் பண்ணி எதையோ மறைச்சிடுறீங்க. ஏன் உங்களால் இதை சுயமாக சந்தித்து ஒரு புதுசாக ஏதாவது வந்து உங்கள் மாநாட்டில் வந்து பண்ண முடியல? எல்லாம் விஜய் சார் என்ன பண்ணுறாரோ அதை விஜய் சார் விஜய் பாடுறா எப்படி பண்ணுறாங்க, இதே மாதிரி நம்ம நாளைக்கு அங்கே போடுறோம். அவன் உங்களோட தொண்டர்கள் எப்படி ஓகே 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 நமக்கு 200 வந்தால் சரி, அதுதானே உங்களோட நிலைமை. எப்பயாச்சும் சுயமாக நீங்கள் வந்து சிந்திச்சிருக்கீங்களா? உங்களோட தொண்டர்கள் சுயமாக சிந்திச்சு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா? இப்படி எதுக்கு ஒரு மனுஷனை ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து பயம். அதாவது ஒரு 75 ஆண்டா நீங்கள் அதிமுக திமுகன்னு மாறி மாறி ஆண்டு மக்களுக்கே உங்களோட சட்டம் வந்து வெளுத்து போச்சு. அவங்க சட்டத்தையும் சரி உங்களோட சட்டையும் சரி எதையுமே நம்பது கிடையாது. என்ன தெரியுமா பேசுகிறாங்க? இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, வந்து சலாம் போடுவாங்க, காலை பிடிப்பாங்க, கையை பிடிப்பாங்க, காசை கொடுப்பாங்க, சத்தியம் வாங்குவாங்க, எனக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் நாடே நாசமாக்கிட்டோம். இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டோம். இதுக்கு மேலே ஒரு நல்ல சக்தி, அதாவது விஜய் வந்து வந்திருக்காரு, அவருக்கு தான் அவங்களோட மக்களோட ஆதரவு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் யூடியூபர்ஸ் பாருங்கள் போய் பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க, எல்லாம் மாற்றம் வேணும். காரணம் விலைவாசி, எங்கே பார்த்தாலும் விலைவாசி. கரண்ட் பில்லு ஏறிடுச்சு, வீடு டேக்ஸ் ஏறிடுச்சு, பின்ன மளிகை பொருள் வாங்க முடியல, ரோட்டில் ஒரு பொண்ணு ஒரு நிம்மதியாக ஒரு பெண்களை வந்து நடமாட முடியல, ஒரு பாதுகாப்பு இல்லை, ஏதாச்சும் எதிர்த்து பேசினா போலீஸ் தொல்லை, போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணுறது, ஒரு கருத்தை தெரிவிக்க முடியாது, பண்ணுறது எல்லாத்துலேயும் கொல்லை, பண்ணுற எல்லா வேலையுமே வந்து ஒன்றுக்கு உருப்படி இல்லாத வேலை. இதெல்லாம் தானே திமுக ஆட்சியில் பண்ணுறீங்க. இதை கேட்டால் கேஸை போட்டு உள்ளே தொல்றீங்க. உங்களுக்குன்னு ஒரு சுயமாக மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு கொஞ்சம் கூட ஒரு புத்தி இல்லையா? மாறு தட்டிக்கிறீங்க. நாங்கள் தான் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் எதில் குடிச்சு